அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண 6th ஆகஸ்ட் நாம் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ளூ லைன்ஸ். இது எல்லாமே இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நம்ம ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், ஒரு 15 மினிட்ஸ் லோ வந்து ஹோல்ட் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து டவுன் சைடு பார்க்க வேண்டாம். அது ஹோல்ட், அதாவது அந்த 15 மினிட்ஸ் லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே நீங்கள் டவுன் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அதை வந்து நமக்கு ஃப்ரைடே வந்து லோ வந்து நமக்கு கட் ஆனாங்க. அந்த டைம் வந்து நாம் டவுனுக்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரி நம்ம எண்ட் ஆஃப் த டேயில் கூட மிட் கேப் நிஃப்டி அண்ட் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதில் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட், ஒரு 10 ருபீஸில் எடுத்தது வந்து இன்றைக்கி மோர் தேன் 200 ருபீஸ் வரைக்குமே இன்றைக்கி வந்து போயிருந்தாங்க. சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம மிட் கேப் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி பார்த்துருந்தோம். அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான், மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மார்க்கெட்டோட வியூவை பற்றி சொல்கிறதே இல்லை. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம 1 டே பிஃபோரே மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன, நம்ம என்ன மாதிரியான ஒரு வியூவில் இருக்கலாம், நம்மளுடைய லெவல் ஃபார் இன்ட்ராடே என்ன, நம்ம என்ன ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்மளுடைய சேனலை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்ரிடே உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே இதுதான். இதில் நாம் இன்றைக்கி கொடுத்த டைமிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஃபார் நிஃப்டிக்கு. எக்ஸாக்டாக அதுதான் லோ, அதுக்கப்புறம் லோ வைக்கவே இல்லை, அதுதான் நம்மளுடைய லோ. இதுதான் நம்ம சொல்கிறது, நம்ம டைமிங் கேண்டில் அண்ட் நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு மட்டுமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக அதுதான் லோ. நீங்கள் இந்த இடங்களில் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஹை கட் ஆகும் பொழுது ட்ரேட் எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே இருந்திருப்பீங்க. இந்த டைமிங் கேண்டில் வந்து வர டைம்லேயே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டுடைய கண்டிஷனை நீங்கள் இது வரைக்குமே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நாம் கொடுத்த இன்ட்ராடே லெவல்ஸ் மற்றும் நம்மளுடைய டைமிங் கேண்டில். இப்போ நம்மளுடைய டூலில் வந்து இது எந்த அளவுக்கு கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது 1 மினிட் படி பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய டூலுடைய 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க. இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுடைய ஷார்ட் நம்பர்ஸ் அண்ட் லாங் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் பொழுது எப்போல்லாம் நம்மளுடைய க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் லைனுக்கு மேலே வெளியே வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ அந்த கேண்டிலுடைய லோ, அதாவது எந்த கேண்டிலுடைய லோ வந்து கட் ஆகுதோ அந்த இடங்களில் நாம் ஷார்ட் போயிட்டு அதனுடைய ஹையில் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு 90% ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆகாது. இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நாம் ஷார்ட் போக வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஷார்ட் போக போகிறோம். இதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கிட்டே ஆயிருக்காது. இவன் எவ்வளோ ஒரு பெரிய ஃபால் பாருங்கள். இந்த பை சிக்னல் நமக்கு வேலிட் கிடையாது. இந்த பை சிக்னலுடைய ஹை வந்து நமக்கு கட் ஆகாத பொழுது இந்த பை வந்து நமக்கு வேலிட் கிடையாது. ஸ்டில் வந்து நம்ம ஷார்ட்லேயே இருப்போம். அகைன் எப்போ வந்து நமக்கு பை வேலிட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு பை வேலிட் ஆகுது. இதில் இருந்தே நம்ம எவ்வளோ ஒரு பெரிய பாயிண்ட் வந்து இன்ட்ராடேயில் நான் சொல்கிறேன், இன்ட்ராடேயில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 280 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் மட்டுமே நம்மளால் கேதர் பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலான, அதாவது கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டு கூட நம்மளால் கரெக்டான ஒரு டெசிஷனில் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த டூலை பயன்படுத்தி நம்மளால் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியும். நம்ம எப்படி நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம், நம்மளுடைய நம்பர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம், டைமிங் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இது நம்மளுடைய டூல் படி சிக்னல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை பேஸ்டாக வச்சு நம்ம எவ்ரிடே சிம்பிளாகவே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய நிஃப்டியுடைய ப்ரிடிக்ஷன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப் சைட் அண்ட் ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். பட் இன்றைக்கி வந்து நமக்கு பெரிய கேப் டவுன் ஆனனாலும் நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு கீழேயே மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனாங்க. இது எல்லாமே நம்மளுடைய டைமிங் கேண்டில். இன்றைக்கி வந்து ஹை, அதாவது அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கூட நமக்கு எவ்ரிடே வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருந்துச்சு, லோ கட் ஆகிட்டு அகைன் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் கூட இந்த இடத்துல லோ கட் ஆகி நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. அகைன் வந்து ஹை கட் ஆகும் பொழுது என்ட்ரி எடுத்திருந்தாலும் கூட நீங்கள்
நீங்கள் உங்களுடைய லாஸை வந்து இதில் ரெக்கவரி பண்ணியிருந்துருக்கலாம் ஃபார் டைமிங் கேண்டில் படி. மற்றபடி நம்மளுடைய டூலில் வந்து இது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டூல் படி இன்றைக்கி ஒரே சிக்னல் தான். அதாவது எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே நமக்கு, அதாவது கிட்டத்தட்ட 12:30 வரைக்குமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பை சிக்னல் வரவே இல்லை. அது வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு ஃபால் இருந்தாங்க. பட் நமக்கு எந்த ஒரு புல் பேக்குமே நம்மளுடைய இந்த க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸில் வந்து நமக்கு டச்சே ஆகலை. நல்ல ஒரு ஃபால் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். பட் அது மாதிரியே நல்ல ஒரு ஃபால். பை சிக்னல் வந்து நமக்கு ஹை கட் ஆனதுமே இந்த இடங்கள் எல்லாமே பாருங்கள் நமக்கு புல் பேக் ஏரியா. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ்க்கு வெளியே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது அதனுடைய ஹை எப்போ கட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துட்டு ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அப்பில் போகும்பொழுது நீங்கள் ப்ரீவியஸ் லோ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த டூலில் வந்து நமக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி வந்து இருந்துச்சு. இது இன்ட்ராடேல நான் 1 மினிட்ல சொல்கிறேன் பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி. எக்ஸாக்டாக இந்த இடங்களில் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எண்ட் ஆஃப் தி வரைக்குமே நம்மளால் ஹோல்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்திருக்க முடியும் பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி. நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் லால்பாத் லேப் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 5 மினிட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தாலும் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அது டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. இது 3 மினிட்ஸில் நமக்கு லால்பாத் லேபுடைய என்ட்ரி இதில் பை வந்து சிக்னல் நமக்கு வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய புல் பேக் ஏரியா ஃபார் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். இந்த இடங்களில் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா எண்டாவது வரைக்குமே நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரியே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே, எந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்காங்க பை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். நம்ம மார்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து நம்ம போட்ட டீட்டெயில்ஸ் இது. அதாவது மண்டே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் டு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஏன்னா நல்ல ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் கூட நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் இது எல்லாமே பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம். இது நிஃப்டியினுடைய நம்ம லாஸ்ட், அதாவது 29th வந்து நாம் போஸ்ட் பண்ண பை அபவ் அண்ட் செல் பிலோ நம்பர்ஸ். எக்ஸாக்டாக லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோடைய ஹையே வந்து 25,055 தான். இந்த இடத்துல இருந்தால் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஃபாலாக இருந்தாங்க. இதை நம்ம போஸ்ட் பண்ண டேட் வந்து 29th ஜூலையே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் எல்லாமே பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த இடங்கள் எல்லாமே நாம் என்ன ஆப்ஷன் எடுக்கிறோம், அதாவது நம்ம மிட் கேப் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து நம்ம ஃப்ரைடே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமே நம்ம இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மிட் கேப் நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதுலேயுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் 7 ருபீஸில் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு டபுளாக இருந்தாங்க. அதுலேயுமே நமக்கு 100% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதில் கிடச்சிச்சு. ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேட் பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி. இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டாக் டு ட்ரேட், நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா அப்டேட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸையுமே நீங்கள் ஏர்ன் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நாம் ஃப்ரைடே வந்து சொல்லியிருந்தோம், மண்டே வந்து நம்ம நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம். அதுவும் நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டி வந்து இன்னுமே நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு அப் ரேலியாக இருக்கலாம் இல்லை டவுன் ரேலியாக இருக்கலாம். நிஃப்டி வந்து கொடுத்துட்டாங்க, பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோடைய லோ பார்த்திங்க அப்படின்னா 1200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் மட்டுமே கேதர் பண்ணியிருக்க முடிஞ்சிச்சு. இப்போ நிஃப்டியுடைய லெவல் படி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் லெவல், ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 24,174, செகண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 23,985க்கு மேலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதை உடைச்சாங்க அப்படின்னா க்ளோஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாக்டாக 23,500 வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ டவுன்ஃபாலில் தான் இருக்கும். இன்னும் நமக்கு இது ஒரு சின்ன கரெக்ஷனான ஒரு ஏரியா, அதாவது ரிவர்சலான ஒரு ஏரியாவில் வந்து நிஃப்டி வந்து இருக்காங்களே தவிர நமக்கு இன்னுமே ஒரு பை கன்ஃபர்மேஷன் வரல. ஒரு 5 மினிட்ஸில் கூட நமக்கு பை கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு வரல. 5 மினிட்ஸில்
நமக்கு பை கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணலாம், அதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்கும். பட் இந்த ஹையையும் உடைக்கல, இந்த லோவையும் உடைக்கல அப்படிங்கும்போது இன் பிட்வீன் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் தான் இருக்கும். இதை உடைக்கும் பொழுது மட்டுமே நம்ம அப் சைடு எதிர்பார்க்கலாம். இதை உடைச்சாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். பட் நாளைக்கு நாம ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இல்லை. பட் குளோபல் மார்க்கெட்டுடைய நியூஸ்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கிறனால நம்மளுடைய மார்க்கெட்டும் இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம அதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம நியூஸ் பேஸ்டாக போனோம் அப்படின்னா நம்மளால் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய ஓன் சிஸ்டம் மட்டுமே நம்ம பிலீவ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். நம்ம சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இப்போ நிஃப்டி இருக்காங்க. இதை உடைச்சால் மட்டுமே நமக்கு இந்த லோ வரதுக்கும் இதிலேருந்து மேலே போகும் பொழுது நமக்கு 24,174 போனால் மட்டுமே நமக்கு அதிகமாக இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் இருக்கும். இந்த கேப் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டும். பட் இப்போ இருக்கிற ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நாளைக்கு 50% ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நம்ம 4th ஜூலையே சொல்லியிருந்தோம். அதாவது 4th ஜூலையே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த கேண்டில் தான் 4th ஜூலை. இதனுடைய ஹை கட் ஆகாத வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம 4th ஜூலை இந்த 1 மந்தாகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மாதிரியே வந்து ஸ்லோவாக வந்து மார்க்கெட் இறங்கினாலும் கூட நல்ல ஒரு ஃபால் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த லோ உடைக்கும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நம்பர்ஸ் இதையும் உடைக்கும் பொழுது நமக்கு இந்த நம்பர்ஸ் இதையும் உடைக்கும் பொழுது இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவையும் உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 49,684 வரைக்குமே வரும் அப்படின்னும் கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்திலே இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு சரியான ஒரு சப்போர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதுவும் பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் கூட நம்மளுடைய டூல் படி நமக்கு ஒரு பை சிக்னல் வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த கிரீன் லைன் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து இந்த ரெட் கலர்ஸ் லைன் அப்படி நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக முடியும். பட் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் படி நம்ம பியர் சைடில் தான் இருக்கும், புல் சைடில் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளையுடைய மார்க்கெட் 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கும். நல்ல ஒரு மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இன் பிட்வீன் இதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்கும். இதுக்கு மேலே போகும்பொழுது மட்டுமே நம்ம நல்ல ஒரு அப்ராலையும் இதுக்கு கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னா 48,903 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. நாளைக்கு நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ், இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் நம்மளுடைய டூலை பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் 1 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாம் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்னையுடைய டே கேண்டில் வந்து லோ வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் கம்மிங் டேஸில் கேஷ் மார்க்கெட்டில் வந்து அந்த லோவையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கம்மிங் டேஸில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.